நாளின் அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிற உங்களை யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மோடு கூட பேசுவாராக, இடைப்படுவாராக. இந்த நாட்கள்லையும் பலப்படு என்கிற காரியத்துல அடிப்படையில, வார்த்தையின் அடிப்படையில ஆவியானவர் நம்மோடு கூட தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறார். இந்த நாள்லையும் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். ஏன் ஆண்டவர் நம்மை பலப்படுத்த வேண்டும், எப்படி ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார் அப்படிங்கிற 2 காரியங்களை மாத்திரம் ஆண்டவர் எனக்கு காட்டி கொடுத்த சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். கரங்களை வேத புத்தகம் இருக்கும் என்று சொன்னால் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்திய திருச்சபைக்கு எழுதின 1வது நிருபம் 1வது அதிகாரம் 27வது வசனம் 28வது வசனம் இப்படியாக சொல்கிறது. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளும் தேவன் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி எழுதியிருக்கிறத பார்க்க முடிகிறது. ஆண்டவருடைய தேர்ந்தெடுத்தல், அல்லது ஆண்டவர் தனது பணிக்கென்று சொல்லி அல்லது ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கிறார் என்றால் அவர் எப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுக்கிறார் அப்படிங்கிறது குறித்து பவுல் தெளிவாக இந்த நிருபத்துல எழுதியிருக்கிறத பார்க்க முடிகிறது. பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறத பார்க்க முடிகிறது. யாரெல்லாம் பலசாலிகளா இருக்கிறாங்கன்னு சொல்லி தேர்ந்தெடுத்து தேடி கண்டுபிடிக்கும் இந்த உலகம். ஆனா ஆண்டவருடைய தேர்ந்தெடுத்தல் அல்லது ஆண்டவருடைய சூசிங், அந்த கேட்டகரி ரொம்ப வித்தியாசமா இருக்கிறத பார்க்க முடியும். யாரெல்லாம் இந்த உலகத்துல பலவீனமாய் இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் அழைக்கிறார். அவர்களை பலப்படுத்தி அவர் பயன்படுத்துகிறத பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பழைய ஏற்பாட்டில இருந்து புதிய ஏற்பாட்டின் கடைசி பகுதி வரைக்கும் நம்ம ஒவ்வொரு மனிதனை கர்த்தர் பயன்படுத்தின விதங்களை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, யாரெல்லாம் பரிசுத்தம் இல்லாம இருக்கிறாங்களோ அவர்களை கர்த்தர் அழைக்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறார், பயன்படுத்துகிறார். யார் பலவீனம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை அழைக்கிறார், கர்த்தர் பலப்படுத்துகிறார். யார் தகுதி இல்லாது இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் அழைக்கிறார், தகுதிப்படுத்துகிறார், பயன்படுத்துகிறார். இந்த பேட்டர்ன்ல தான் ஆண்டவர் தொடர்ந்து மக்களை அல்லது ஜனங்களை, தேவ மனிதர்களை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. அதே அதிகாரத்தினுடைய 29வது வசனம் சொல்கிறது, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார் என்று சொல்லி எழுதியிருக்கிறத பார்க்க முடிகிறது. இத நான் என் சுயபலத்தால செய்தேன் என்று சொல்லி ஒரு நாளும் மனிதன் தன்னை மேன்மை பாராட்டிவிடக் கூடாது என்பதற்காக ஆண்டவர் இந்த பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படியாக பலவீனமானவைகளை தெரிந்து கொள்கிறத பார்க்க முடிகிறது. பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டு ஆண்டவர் எப்படி பலப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக நான் காட்டிக் கொடுக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2வது நிருபம் 2வது அதிகாரம் 1வது வசனத்துல இப்படியாக சொல்கிறார். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1வது வசனத்துல தீமோத்தேயுவுக்கு தன்னுடைய நிருபத்துல எழுதும்போது இப்படியாக எழுதுகிறார். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு என்று சொல்லி பவுல் எழுதுகிறத பார்க்க முடிகிறது. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு என்று சொல்லி ஆண்டவர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதி இருக்கிறத பார்க்க முடிகிறது. பவுல் அந்த கிருபையில பலப்பட்ட அனுபவம் இருக்கிறதுனால தீமோத்தேயுவை பார்த்து சொல்லுகிறார், நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு என்று சொல்லி எழுதியிருக்கிறத பார்க்க முடிகிறது. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7வது வசனம், 8வது வசனம், 9, 10 வசனங்களை வாசிக்கும் போது பவுல் அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள இருந்தத, அல்லது அவர் எப்படி தன்னுடைய பலவீனத்துல பலப்படுத்தப்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிறதை குறித்து அந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக காட்டி கொடுக்கிறத பார்க்க முடிகிறது. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டது, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அதை என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருந்தது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. அவருக்கு ஒரு பலவீனம் இருக்கிறது. அந்த பலவீனம் நீங்கும்படியாக ஒரு ஆண்டவரிடத்துல வேண்டுதல் செய்கிறார். அந்த பலவீனம் நீங்கும்படியாக வேண்டுதல் செய்ததுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பதில், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்கிற வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்க முடியும். அப்ப இதே பலவீனத்தோடு கூட நீ போ, என் கிருபை அதுல உனக்கு போதுமானதாக இருக்கும். உன் பலவீனத்த என் பலன் ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றத பார்க்க முடிகிறது. இந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம்
பவுல் எப்படிப்பட்ட மனநிலைக்குள்ளாகிறார்ங்கிறத, அல்லது அவர் எப்படிப்பட்ட மனநிலையோடு கூட அந்த பலத்தை ஏற்றுக்கொள்கிறார் அப்படிங்கிறத, அந்த வார்த்தைகள் தெளிவாக காட்டிக் கொடுக்கிறத பார்க்க முடிகிறது. ஆகையால், கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி, என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லி எழுதியிருக்கிறத பார்க்க முடிகிறது. எனக்கு ஒரு பலவீனம் இருக்குன்னா, அந்த பலவீனத்துல அவருடைய கிருபை தங்கும்ன்னு சொன்னா, அவருடைய கிருபை என்னை பலப்படுத்தும் என்று சொன்னால், என் பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னால், அந்த பலவீனத்துக்காக, அந்த பலவீனத்தை நினைத்து நான் மிகுந்த சந்தோஷத்தோடு மேன்மை பாராட்டுவேன். இப்படி எனக்கு ஒரு பலவீனம் இருக்கிறதுனால, அவருடைய கிருபை என்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது என்கிறதுல, அவர் களி கூறுகிறத, சந்தோஷப்படுகிறத, அந்த வார்த்தை தெளிவாக நமக்கு காட்டிக் கொடுக்கிறத பார்க்க முடிகிறது. அப்ப இப்படி அவருடைய பலவீனத்துல கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்குகிறதை குறித்து அவர் அதிக மகிழ்ச்சி அடைகிறத, அல்லது அதை குறித்து ஒரு பெருமை மேன்மை பாராட்டுகிறத அந்த வசனம் காட்டிக் கொடுக்கிறது. 10வது வசனம் சொல்லுகிறது, "அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன்." ஏன் அப்படின்னா, நான் பலவீனமாய் இருக்கும்போது, நான் பலனா இருந்தா கூட எனக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் எனக்கு இருந்திருக்காது. ஆனா நான் பலவீனமாய் இருக்கிறதுனால, அவர் எனக்கு ஒரு பலனை அருளுகிறார். அவர் எனக்கு ஒரு கிருபையாய் ஒரு பலனை அருளுகிறார். அந்த பலன் என்னுடைய சுய பலத்தை காட்டிலும் அதிக பலமுள்ளதாய் இருக்கிறது. அப்ப நான் பலவீனமாய் இருக்கும்போதே பலனுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்லி பவுல் எழுதுகிறத பார்க்க முடிகிறது. அப்ப அவர் அந்த பலவீனத்தின் மீது பிரியமாய் இருக்கிறார். ஏன்னு சொன்னா, அந்த பலவீனம் தான் கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறதற்கு, கிறிஸ்து என்னை பலப்படுத்துகிறதற்கு, நானும் கிறிஸ்துவும் இன்னும் நெருங்குகிறதற்கு இந்த பலவீனம் உதவி செய்கிறதுனால, அந்த பலவீனங்கள, அந்த இடுக்கண்கள, அந்த நிந்தைகள, அந்த நெருக்கங்கள, அந்த துன்பங்கள அவர் விருப்பப்படுகிற அதன் மீது பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி பவுல் எழுதியிருக்கிறத பார்க்க முடிகிறது. கிருபையால் பலப்படுகிற அல்லது பலப்படுத்தப்பட்ட பவுல் எப்படி பயன்படுத்தப்பட்டார் அப்படிங்கிறத நமக்கு வேதம் தெளிவாக காட்டிக் கொடுக்கிறத பார்க்க முடிகிறது. அவருக்கு இருந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறத குறித்து தெளிவாக எழுதப்படவில்லை. வேற எந்த இடத்துலயும் அவர் எப்படிப்பட்ட பாதைகளுக்குள்ள போனால அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எழுதப்படவில்லை. ஏதோ ஒரு காரியம் அவரை பலவீனப்படுத்தி இருக்கிறது. அந்த பலவீனத்திலிருந்து அவர் மீட்கப்படவில்லை என்றாலும், அந்த பலவீனத்தோடு கூட அவர் ஓடுகிறதற்கு ஆண்டவர் அவருக்கு பலனை கொடுத்திருக்கிறத, இந்த முழு வேதாகமத்தினுடைய பவுலுடைய நிருபங்களை வாசித்து பார்க்கும்போது நம்மால அறிந்து கொள்ள முடிகிறது. 2வது ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பாக நான் காட்டிக் கொடுக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரத்துல 18வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தோம்னு சொன்னா, ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்த பின்பாக சீஷர்களோடு கூட பேசுகிற வார்த்தை இந்த 28வது அதிகாரத்துல 18, 19, 20வது வசனங்கள்ல எழுதியிருக்கிறத பார்க்க முடிகிறது. இங்க சீஷர்கள் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு கூட இருக்கிறார்கள் என்றால், இதற்கப்புறம் அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது? இதற்கப்புறம் அவங்க என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் விட்டு கிறிஸ்து இயேசுவை பின்பற்றி நடந்தார்கள். இப்ப அந்த கிறிஸ்து இயேசு கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்டு இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்து இருக்கிறார். இதற்கப்புறம் அவங்களுடைய நடவடிக்கைகள் என்ன? அவங்க என்ன செய்ய போறாங்க? அப்படிங்கிற எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் அல்லது தெளிவும் இல்லாமல் ஒரு பெரிய கேள்விக்குறியோடு கூட குழப்பமான ஒரு மனநிலையில அல்லது பின்வாங்கி போன ஒரு மனநிலையில இருக்கக்கூடிய சீஷர்கள பார்த்து ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக அவர்களை பலப்படுத்துகிறத பார்க்க முடிகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18வது வசனத்த வாசித்து பார்த்தோம்னா, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, "வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென் என்று சொல்லி எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். அப்ப 2 வார்த்தைகள் சீஷர்கள அதிகமாய் பலப்படுத்துகிறது. ஒண்ணு, அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. வானத்திலும், பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது.
அந்த அத்தாரிட்டி எனக்கு இருக்கிறது. அந்த அத்தாரிட்டி உடைய நான் உங்களோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தை அவர்களை பலப்படுத்துகிறத பார்க்க முடியும். ஏன்னா, சீஷர்கள் ஒரு பெரிய குழப்பமான சூழ்நிலைக்குள்ள, மனநிலைக்குள்ள இருக்கிறத பார்க்க முடிகிறது. அநேக நேரங்கள்ல அவரை பிடிக்க வரும்போது அவர் மறைந்து போயிருக்கிறார். ஆனா, இந்த முறை அவரை பிடிக்க வந்தபோது அவர் தன்னை முழுமையாக தேவ சித்தத்துக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது அன்னைக்கு அவர் மறைந்து போனார். இன்னைக்கு தன்னை ஒப்புக் கொடுத்திருக்கிறார். அடிக்கப்படுகிற ஆட்ட போல மறு உத்தரவு பேசாம அடி வாங்கிக் கொண்டு இருக்கிறார். அவரை சிலுவையில அறைஞ்சிருக்கிறாங்க. இதற்கப்புறம் என்ன நடக்கப் போகுது? எப்படி என்ன சூழ்நிலைகள் இருக்க போகுது? அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பமான ஒரு மனநிலையோடு இருந்த அந்த சீஷர்கள பார்த்து ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக பலப்படுத்துகிறார். அதே அதிகாரம் வானத்திலும், பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி, அவர் அந்த வார்த்தையை சொல்லி அவர்களை திடப்படுத்துகிறத, பலப்படுத்துகிறத நம்மால பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் அவங்க எப்படி செயல்பட்டாங்க அப்படிங்கிறத வேதம் நமக்கு தெளிவாக காட்டிக் கொடுக்கிறது. இன்னும் ஒரு காரியத்த நான் உங்களோடு கூட காட்டிக் கொடுக்க விரும்புகிறேன். பேதுரு அப்போஸ்தலன் எழுதின நிருபம் 1வது நிருபம் 4வது அதிகாரம் 1வது வசனத்த எடுத்து வாசித்து பார்த்தோம்னா, அங்க ஒரு வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. 1 பேதுரு 4வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால், நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பேதுரு எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். முதலாவது பார்த்த கிருபையில பலப்பட்டத பார்த்தோம். 2வது கர்த்தருடைய வார்த்தையினால சீஷர்களை ஆண்டவர் பலப்படுத்தினது பார்த்தோம். இங்க ஆண்டவர் ஒரு செயல நமக்கு செய்ய சொல்லுகிறார். இப்படி இருக்கிற கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால், நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பேதுரு எழுதியிருக்கிறத பார்க்க முடிகிறது. இங்க நாம என்ன செய்யணுமா, கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால், நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்க. கிறிஸ்து மாம்சத்தில பாடுபட்டபடியால், நானும் மாம்சத்தில இருக்கும்போது பாடுபடுவேன் அப்படிங்கிற புரிந்து கொள்ளுதல் அல்லது அந்த தெளிவு நமக்கு வரும்போது, அதுல நமக்கு ஒரு கிளாரிட்டி வரும்போது, அந்த சிந்தனையை நீங்கள் ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். எதெல்லாம் உங்களை பலவீனப்படுத்துகிறதோ, அதையெல்லாம் மேற்கொள்ளுகிறதற்கான ஆயுதமாக இந்த சிந்தையை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பேதுரு எழுதியிருக்கிறத பார்க்க முடிகிறது. கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டது எத்தனை உண்மையோ, அத்தனை உண்மை நீங்களும் நானும் அதே மாதிரி இந்த மாம்சத்தில இருக்கும்போது பாடுகளுக்கு உட்படுத்தப்படுவோம் என்கிறது. அந்த சிந்தையை நம்முடைய சிந்தையிலே தரித்துக் கொள்வோம் என்று சொன்னால், ஆயுதமாக தரித்துக் கொள்வோம் என்று சொல்லி பேதுரு எழுதியிருக்கிறத பார்க்க முடிகிறது. நம்ம எப்பவுமே ஒரு காரியத்த அந்த 1 பேதுரு 4வது அதிகாரத்தினுடைய முழு அதிகாரத்தை வாசித்து பார்த்தோம்ன்னு சொன்னா, அவர் சொல்ல வருகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, உபத்திரவத்தையும், பாடுகளையும் எதிர்பாருங்கள் என்று சொல்லி பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறத பார்க்க முடியும். உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உங்களுக்கு பாடுகள் உண்டு, உங்களுக்கு உங்களுக்கு கடினமான, இடுக்கமான பாதைகள் உண்டு. அதை எதிர்பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதை எளிதாக உங்களால கடக்க முடியும் என்று சொல்லி பேதுரு சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. எனக்கு உபத்திரவம் உண்டு. கிறிஸ்து மாம்சத்திலே பாடுபட்டது போல எனக்கும் பாடும், உபத்திரவம் உண்டு அப்படிங்கிற சிந்தை என் இருதயத்தில அல்லது என் சிந்தனையில நான் தரித்திருப்பேன் என்று சொன்னால், அந்த உபத்திரவங்கள் வரும்போது அதை எளிதாக கைக்கொள்வதற்கோ, அல்லது அந்த உபத்திரவங்கள் என் விசுவாசத்தில என்னை பலவீனப்படுத்தாதபடிக்கு நான் அதை மேற்கொள்வதற்கு ஏதுவாக திருஷ்டாந்தமாக பேதுரு இந்த வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறத பார்க்க முடிகிறது. அதே 1 பேதுருனுடைய நிருபத்த நம்ம எடுத்து வாசித்து பார்த்தோம்னு சொன்னா, 1வது அதிகாரத்துல ஒரு காரியத்தை பேதுரு எழுதியிருக்கிறார். 1 பேதுரு 1வது அதிகாரம் 6வது வசனம், 7வது வசனத்த வாசித்து பார்த்தோம்னு சொன்னா, "இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும், துன்பப்பட வேண்டியது அவசியமானதால்" என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. பேதுரு எழுதின தன்னுடைய நிருபத்தில எழுதுகிறார், துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். நம்ம கிறிஸ்துவுக்காக வாழ எப்ப ஆயத்தப்படுகிறோமோ, அல்லது எப்போ ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோமோ, அப்பவே பாடுகளும் நமக்கு தீர்மானிக்கப்பட்டு இருக்கிறது. அதன் வழியாகத்தான் நீங்களும் நானும் பிரவேசிக்க வேண்டும். அதன் வழியாகத்தான், ஊடாகத்தான் நம்ம கடந்து போக வேண்டும் என்கிறத வேதம் நமக்கு தெளிவாக, திட்டமாக காட்டிக் கொடுக்கிறத பார்க்க முடிகிறது.
ஒன்று பேதுரு 4வது அதிகாரம் 13வது வசனத்தினுடைய பின்பகுதியில வாசித்து பார்த்தோம்னு சொன்னா, அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். அப்ப அவருடைய பாடுகளுக்கு நாம பங்காளிகள் ஆகணும்னு சொன்னா, நாமும் இந்த உலகத்துல மாம்சத்துல இருக்கும்போது பாடுகளுக்கு உட்பட்டாதான், அந்த பாடுகளுக்கு நாமளும் பங்காளிகள் ஆக முடியும். அதே அதிகாரம் 16வது வசனத்த வாசித்து பார்த்தோம்னா, ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால், வெட்கப்படாமல் இருந்து அதிநிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் என்று சொல்லி அந்த வார்த்தை நமக்கு காட்டிக் கொடுக்கிறத பார்க்க முடியும். அப்ப ஒரு காரியம் நமக்கு தெளிவாக தெரிகிறது. கிறிஸ்தவ ஜீவியத்துல பாடுகளும் உபத்திரவங்களும் உண்டு. அந்த பாடுகளையும் உபத்திரவங்களையும் எதிர்பார்க்கும் போது அதை எளிதாக நம்மால கடந்து போக அல்லது எளிதாக அதை மேற்கொள்ள முடிகிறது. ஆஹ் நம் அப்போஸ்தலர் நடபடிகளை எடுத்து வாசித்து பார்த்தோம்னு சொன்னா, அங்க ஆண்டவர் பவுல அழைக்கும்போது அல்லது தன்னுடைய ஊழியத்துக்கு என்று சொல்லி கனமான ஊழியத்துக்கு என்று சொல்லி கர்த்தர் அழைக்கும்போது, அங்க ஒரு வார்த்தையை சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 15வது வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. அதற்கு கர்த்தர், "நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான்." இதோடு கூட ஆண்டவர் முடிக்கல. அதற்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, "அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன்" என்றார் என்று சொல்லி எழுதியிருக்கிறத பார்க்க முடிகிறது. ஒரு மனுஷனை கர்த்தர் அழைக்கும்போது வித்தியாசமாக அல்லது நான் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி அழைக்கிறத பார்க்க முடிகிறது. அப்ப பவுல் எத்தனையோ பாடுகள் மத்தியில, எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில, எத்தனையோ பட்டணங்கள் அடிக்கப்படும்போது, அல்லது அவன் மரித்து போனான் என்று சொல்லி பட்டணத்தை விட்டு அவனை தூக்கி போடும்போது, எத்தனையோ சிறைச்சாலைகளுக்குள்ள அவன் இருக்கும்போதும், எந்த காரியமும் அவனை பலவீனப்படுத்தாததற்கு காரணம், அவனுக்கு தெரியும், இதற்காகத்தான் நான் அழைக்கப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி. இந்த பாதையின் வழியாகத்தான் நான் கடந்து போக வேண்டும் என்கிறதை அவன் அறிந்திருந்ததுனால, அவன் அதை தெளிவாக புரிந்து வைத்திருந்ததுனால, அந்த எந்த உபத்திரவமும், எந்த சிறைச்சாலையும், எந்த காயங்களும், எந்த அடிகளும் அவனை பலவீனப்படுத்தாதபடிக்கு அவன் அதை மேற்கொண்டு அவன் நடக்கிறத பார்க்க முடிகிறது. அநேக பட்டணங்கள்ல இருந்து அவனை அடித்து பட்டணத்தை விட்டு வெளியே அவன் செத்து போனான் என்று சொல்லி தூக்கி போடுறாங்க. மறுநாள் அதே பட்டணத்துக்குள்ள அவன் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. அப்ப இப்படி அவன் பலப்பட்டதற்கு, அவன் கன்சிஸ்டன்ட்டா தொடர்ந்து அவன் பலவீனப்படுத்தப்பட்ட போதிலும், அவன் பலப்பட்டுக் கொண்டே இருந்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, பவுலுக்கு தெரிந்திருந்தது, நான் எதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறேன் என்று சொன்னால், புறஜாதிகளுக்கும், ராஜாக்களுக்கும், இஸ்ரவேல் புத்திரருக்கும் அவருடைய நாமத்தை அறிவிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவருடைய நாமத்தின் நிமித்தமாய் நான் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்கிறதை அவருக்கு காண்பிப்பதற்காகவும் நான் அழைக்கப்பட்டு இருக்கிறேன் என்கிறத பவுல் அறிந்து வைத்திருந்தான் அல்லது புரிந்து வைத்திருந்தான். அந்த புரிந்து கொள்ளுதல் அல்லது அந்த கிளாரிட்டி, அந்த தெளிவு அவனை எந்த காரியமும், எந்த சூழ்நிலையும் அவனை பலவீனப்படுத்துவதற்கு அவன் அனுமதிக்காமல் பார்த்துக் கொண்டுதான் பார்க்க முடிகிறது. அதனாலதான் பவுலால சொல்ல முடிகிறது, எதுனாலும் சரி வறுமையோ, பசியோ, பட்டினியோ, வருங்காலமோ, எதிர்காலமோ எந்த காரியமா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று சொல்லி, அவன் சவாலா, சேலஞ்சா அந்த காரியத்த சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. அப்ப இப்படித்தான் என் பாதை இருக்கும் என்று சொல்லி, அவன் அனுமானித்திருந்ததுனால, அவன் தீர்மானித்திருந்ததுனால, அவன் எதிர்பார்த்திருந்ததுனால, அந்த பாதைகளை கடக்கிறதற்கு, மேற்கொள்ளுகிறதற்கு, அந்த பாதைகள் அவனை காயப்படுத்தாதபடிக்கு, பலவீனப்படுத்தாதபடிக்கு, அதுல அவன் பலத்தின் மேல் பலனடைந்து கொண்டு போனத பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு உபத்திரவமும், ஒவ்வொரு போராட்டமும், ஒவ்வொரு சிறைச்சாலையும், ஒவ்வொரு புறக்கணித்தலும் பவுலை பலப்படுத்திக் கொண்டே போனத பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு இடத்திலையும் அவன் வைராக்கியமாய் தேவனை, தேவராஜ்யத்தை பிரசங்கிக்கிறத பார்க்க முடிகிறது. அப்படி ஒவ்வொரு காரியமும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பவுல பலப்படுத்திக் கொண்டே போனத பார்க்க முடிகிறது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மையும் அப்படி பலப்படுத்த விரும்புகிறார். இன்னும் 3 காரியங்கள மாத்திரம் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். ஆண்டவர் எதற்காக நம்மை பலப்படுத்த வேண்டும்? ஆண்டவர் எதற்காக நம்மை பலப்படுத்த வேண்டும்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 14வது வசனத்த வாசித்து பார்த்தோம்னு சொன்னா, அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்கிறது. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிற்று என்று சொல்லி எழுதியிருக்கிறத பார்க்க முடிகிறது.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானங்கனால அவர் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறார். அதற்கப்புறம் பரிசுத்த ஆவியானவரால வனாந்தரத்துக்கு எடுத்துச் செல்லப்படுகிறார். அங்க பிசாசினால சோதிக்கப்பட்டு அதுல வெற்றி பெற்று, அதற்கப்புறம் அவர் திரும்பி வரும்போது 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரவிற்று என்று சொல்லி எழுதியிருக்கிறத பார்க்க முடிகிறது. இது எப்படி பரவிற்று அப்படிங்கிறத அப்போஸ்தலர்களுடைய நடபடிகள்ல லூக்கா அதை எழுதி நமக்கு காட்டிக் கொடுக்கிறத பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலர்களுடைய நடபடிகள் 10வது அதிகாரம் 38வது வசனம் சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார் என்று சொல்லி எழுதியிருக்கிறத பார்க்க முடிகிறது. அப்ப அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் எப்படி பரவிற்றுன்னு சொன்னா, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்ததுனால, அவருடைய கீர்த்தி சுற்றி இருக்கிற தேசமெங்கிலும் பரவிற்று. அவரை ஏன் தேவன் பலப்படுத்தினார் என்று சொன்னால், நம்மை ஏன் தேவன் பலப்படுத்துகிறார் என்று சொன்னால், நாம் நன்மை செய்கிறவர்களாக இருப்பதற்காக ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். அவர் நம்மை பலப்படுத்துவதற்கான நோக்கம், நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மக்களுக்கு உலக பிரகாரமான அநேக அற்புதங்கள, அதிசயங்கள, வியாதிகளிலிருந்து மீட்டு நன்மைகளையும் செய்கிறார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. அப்ப ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவதற்கான நோக்கம், நாம் நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். 2வது ஒரு காரியம் அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறது. அப்ப 2வது ஆண்டவர் நம்மை எதற்காக பலப்படுத்துகிறார் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவதன் நோக்கம், நாம அவருக்கு சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்பதற்காக. டு பி எ விட்னஸ். அவருக்கு சாட்சியாக அவரை நிரூபிக்கக்கூடியவர்களாக நாம இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். அதத்தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 8வது வசனம் நமக்கு காட்டிக் கொடுக்கிறது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்க முடியுது. கடைசியாக ஒரே ஒரு காரியத்த மாத்திரம் உங்களுக்கு நான் காட்டிக் கொடுக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரத்துல 42, 43வது வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு அவர் ஏறி போகும் முன்பாக அவர் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. லூக்கா 22வது அதிகாரம் 42வது வசனம் 43வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக் கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான் என்று சொல்லி எழுதப்பட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒரு கட்டத்துல அவர் பலன் இழந்தவராக செபித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப பிதாவானவர் அவரை பலப்படுத்தும்படியாய் ஒரு தூதனை அனுப்பி பலப்படுத்தினார் என்று சொல்லி இந்த வசனம், இந்த சம்பவம் நமக்கு காட்டிக் கொடுக்கிறத பார்க்க முடிகிறது. பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக் கடவுது என்று ஜெபம் பண்ணினார் என்று எழுதி இருக்கிறத பார்க்க முடிகிறது. அப்ப இங்க ஆண்டவர் ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார்ன்னு சொன்னால், அது முழு மனுக்குலத்தினுடைய பாவத்தையும் அவர் மீது சுமக்கும்போது, அவர் மீது அவர் ஏற்றுக்கொள்ளும்போது, அவர் ஒரு காரியத்த பார்க்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல வாசித்து பார்த்தோம்ன்னு சொன்னா, பிதா எதை செய்கிறதாக குமாரன் காண்கிறாரோ, அதை மாத்திரமே குமாரன் இந்த பூலோகத்திலே செய்து கொண்டிருக்கிறார். அவர் தாமாக எதையும் செய்கிறதில்லை என்று சொல்லி, அந்த வசனத்துல நம்ம தெளிவாக பார்க்கிறத பார்க்க முடியும். அப்ப பிதா இந்த உலகத்துல குமாரன் எதை செய்யணும் அப்படிங்கிறத அவர் காட்டிக்கொண்டே இருக்கிறார். அதை பார்த்து அவரை சார்ந்து இந்த உலகத்துல அந்த காரியங்களை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். அப்ப ஒரு காரியத்தை அவர் பார்க்க நேரிட்டு இருக்கும். கல்வாரி சிலுவையில இந்த முழு மனுக்குலத்தினுடைய பாவத்தை சுமந்து கொண்டு அவர் நமக்காக பாவமான போது அந்த பாவத்தோடு கூட அவரை பார்க்க கூடாதபடிக்கு பிதாவானவர் ஒரு இமை பொழுது தன் முகத்தை மறைத்து கொண்ட பொழுது ஆண்டவர் அந்த
பிரிதலை அல்லது அந்த 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 டிஸ்டன்ஸ் அவர் ஏற்றுக்கொள்ளாமல் அவர் துடிக்கிறத பார்க்க முடியும். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைய நம்ம அடிக்கடி வாசித்திருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுது அந்த பிதாவுக்கும், குமாரனுக்குமான அந்த அந்த டிஸ்டன்ஸ் அந்த இமைப்பொழுது அவர் தன் முகத்தை மறைத்துக் கொள்ளுகிறதை தாங்க முடியாத குமாரனாகிய கிறிஸ்து அந்த காரியத்துக்காக அவர் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறார். அந்த பலவீனத்திலிருந்து அவரை மீட்கும்படியாக தான், அதற்கு பலப்படுத்தும்படியாக தான் ஆண்டவர் இங்க ஜெபிக்கிறத பார்க்க முடிகிறது. உமக்கு சித்தமான அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படியும் செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக் கடவுது என்று சொல்லி அவர் ஜெபம் பண்ணுகிறத பார்க்க முடிகிறது. அவர் பலப்படுத்துகிறத பார்க்க முடிகிறது. இந்த சம்பவம் நமக்கு தெளிவாக ஒரு காரியத்தை காட்டிக் கொடுக்கிறது. ஆண்டவர் உங்களையும் என்னை பலப்படுத்துகிறார் என்று சொன்னால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. தேவ ராஜ்யத்தை கட்டும்படியாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் பலப்படுத்துகிறார். அவர் நம்மை பலப்படுத்துகிறதற்கு அவர் நம்மை நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக பலப்படுத்துகிறார். ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக பலப்படுத்துகிறார். தேவ ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்பதற்காக பலப்படுத்துகிறார். இந்த காரியங்கள நாம செய்கிறதற்கு நாம அவர்ட்ட நம்மை சமர்ப்பிப்போம் என்று சொன்னால், நாம உத்தரவாதம் எடுப்போம் என்று சொன்னால், அதற்காக அவரோடு கூட நம்ம இணைந்து பயணிப்போம் என்று சொன்னால், அவர் நம்மை எந்த சூழ்நிலையிலும், எந்த எல்லையிலும் பலப்படுத்துகிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறத பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட வல்லமை அல்லது அப்படிப்பட்ட அதிகாரமுடையவராக அவர் இருக்கிறத பார்க்க முடிகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரத்துல நம்ம ஏற்கனவே வாசித்த வார்த்தையின்படி, அவர் சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவர் நம்மோட கூட இருக்கிறார். இந்த இந்த வார்த்தை யாரை பலப்படுத்தும் என்று சொன்னால், யார் அவர் சொன்ன டாஸ்க்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ, யார் நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்கிற இந்த வேலைய, இந்த பணிய, இந்த அவருடைய தேவராஜ்யத்தை கட்டுகிற பணிய யார் தன்னுடைய பணியாக ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர்களை இந்த வார்த்தை பலப்படுத்தும். அவர்களுக்கு இந்த வார்த்தை பொருந்தும். அப்ப அந்த பணிய நாம ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், அவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்மை பலப்படுத்துகிறதற்கு அவர் பெரியவராக இருக்கிறார். இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கப் போகிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிற அந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறதற்குபடி நீங்க எங்களை எப்படி பலப்படுத்துகிறீங்க, எதற்காய் பலப்படுத்துகிறீங்க என்கிறதை ஆண்டவரே உங்க வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறதற்குபடி உம்முடைய கிருபையினால பலப்படுகிறதற்கு, உங்க வார்த்தையினால நாங்கள் பலப்படுத்தப்படுகிறதற்கு ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக நீங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதையா அல்லது எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆண்டவரே அந்த இடுக்கமான வாசலை குறித்த தெளிந்த புத்தியை கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்து அது நிமித்தமாய் நீர் எங்களை பலப்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறதற்கப்பனே உம்மிடத்திலிருந்து பலத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் ஆண்டவரே நீர் எப்படி இந்த உலகத்திலே நன்மை செய்கிறவராயும் தேவ ராஜ்யத்தை கட்டுகிறவராகவும் ஆண்டவரே ஒரு சாட்சியுள்ள ஒரு ஜீவியத்தை நீங்க வாழ்ந்தீங்களோ அதே போல நாங்களும் ஆண்டவரே உம்மால பலப்படுத்தப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறதற்கப்பனே உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நம்ம எல்லாரும் இணைந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச்.